Taste the Daily. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம் விலையில்லா மடிக்கணினி திட்டம் ஆகியவற்றை நிறுத்திவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு செய்திருக்கிறது. சரியாக அடுத்த ஆண்டு இந்த மே மாதம் இந்த சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த மாதம் முடிகின்ற போது புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்னும் 8 மாதம் தான் இருக்குது, 8 மாதம் தான். டிசம்பர் முடிஞ்சா தேர்தல், அடுத்த ஜனவரி பொங்கலுக்குலாம் தேர்தல் களை கட்டிடும். இன்னும் 8 மாதம் தான் இந்த ஆட்சியினுடைய ஆயுசு இருக்கிறது. ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இந்த திமுக அரசு, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அரசு என்ன செய்திருக்கிறது? இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது? விவசாயிகளுக்கு என்ன செய்திருக்கிறது? தாய்மார்களுக்கு என்ன செய்திருக்கிறது? மாணவ மாணவிகளுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறதா? அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? தொழிலாளர்களுடைய நலனிலே அக்கறை காட்டியிருக்கிறதா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். சொன்ன ஒரு வாக்குறுதியாக இந்த அரசு நிறைவேற்றிருக்கிறதா? ஒரு வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. கேட்டால் முதலமைச்சர் சொல்லுகிறார், நாங்கள் அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டோம். எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்களா? அனைவருக்கும், அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் பணம்னார். எல்லா இல்லத்தரசிக்கும் வருதா? 2,24,00,000 பேர் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில். குடும்ப அட்டை வச்சிருக்கிற இல்லத்தரசியத்தின் பேர் 2,24,00,000. ஆனால் அவர் கொடுப்பதில் 1,04,00,000 பேர் தான். அது அவர் சொல்கிற கணக்கு. யார் நீ நான் போய் பார்த்தோமா என்ன யாருக்கு தெரியும்? ஆனால் இப்போது என்ன சொல்றார்? தேர்தல் வரப்போகுது, இன்னும் 8 மாதத்தில் தேர்தல் வருதுன்றால கடைசி சட்டமன்றம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்சியினுடைய இறுதி நிதிநிலை அறிக்கை, கடைசி பட்ஜெட்டு உங்க முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டு நிறைவேற்றிட்டார். இந்த பட்ஜெட்ல ஏதாவது கொடுத்தாரா? அறிவிப்பு வந்ததா? உங்களுக்கு மகளிர்களுக்கு ஏதாவது அறிவிப்பு வந்ததா? தாய்மார்களுக்கு ஏதாவது அறிவிப்பு வந்ததா? பறிக்கப்பட்ட தாலிக்கு தங்கம் கொடுக்கிறாரா? பறிக்கப்பட்ட படித்த மகளிருக்கு, மாணவிகளுக்கு 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் அம்மா கொடுத்தாங்களே, அதை அறிவிச்சிருக்கிறாரா? உங்கள் வீட்டில் பிள்ளைகளே பள்ளியில் படித்தாங்களே, 10வது 12வது படித்த மாணவிகளுக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க. படித்து தமிழ்நாட்டு மாணவர்கள், அந்த ஏழை எளிய மாணவர்கள், வசதி இல்லாத மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள், காலில் போடுவதற்கு செருப்பு கூட இல்லாத, மாற்று யூனிஃபார்ம் மாற்றுவதற்கு கூட வசதி இல்லாத அப்படிப்பட்ட மாணவர்களும் இந்த தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே சிறந்த மாணவனாக வர வேண்டும், நல்ல வேலை வாய்ப்புக்கு செல்ல வேண்டும், பெரிய அந்தஸ்தில் வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அந்த மாணவர்களுக்கு உங்களால் ஒரு ஸ்லேட்டு கூட வாங்கி தர முடியாது. அந்த நிலைமை, ஏழ்மையான நிலைமையில் மாண்புமிக அம்மா அவர்கள் 35,000 ரூபாய், 40,000 ரூபாய் பெருமானம் உள்ள லேப்டாப்பை கொடுத்தாங்க. 2011 நீங்க ஓட்டு போட்டு அம்மாவை முதலமைச்சராக அமர வைத்த உடனே, கோட்டைக்கு போன உடனே முதல் கையெழுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அம்மா கோட்டைக்கு போன முதல் நாள்ல உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இந்த முதலமைச்சர் கோட்டைக்கு முதல் நாள் போன உடனே கொடுத்த தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டார். அம்மா கோட்டைக்கு போன முதல் நாள்ல உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த முதலமைச்சர் கோட்டைக்கு போன உடனே லேப்டாப்பை நிறுத்திட்டார். அம்மா கோட்டைக்கு போன உடனே 500 ரூபாய் ஓய்வூதியத்தை 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்த முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள். இவர் என்ன கொடுத்தாரு? அம்மாவுடைய ஆட்சியில் 42 லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்தோம். இன்னைக்கு 17 லட்சம் பேருக்கு தான் இருக்குது. அம்மா ஆட்சியில் எவ்வளவு பேர் கொடுத்தோம்? 42 லட்சம் முதியவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்த அரசு அம்மா எடப்பாடியார். ஆனா இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 வருஷத்துல வெறும் 17 லட்சம் பேர் தான். Taste the Daily.